உளுந்து மாவு செய்ய முழு வெள்ளை உளுந்து எடுத்து வெறும் வாணலியில் நல்லா வருங்க. உளுந்து வாசனை லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கும் போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பொன் நிறமாக ஆற வரைக்கும் பொறுமையாக வருங்க. இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்தால் உளுந்து மாவு ரெடி. இது முறுக்கு, சீடை, தட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டிலே அரிசி மாவு செய்ய மாவு பச்சரிசி இல்லாட்டி சாப்பாட்டு பச்சரிசி நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து இருத்துட்டு 10 நிமிஷம் ஒரு துணியில் பரப்பி உலர்த்திட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சலிச்சிடுங்க. சலிச்ச மாவை மிதமான தீயில் நிறம் மாறாமல் ஆவி வர வரைக்கும் வறுத்துட்டு மறுபடியும் சலிச்சு எடுத்தால் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸுக்கெலாம் இந்த அரிசி மாவை யூஸ் பண்ண